திருவாரூர் மாவட்டம் சேரன்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா நில மோசடி புகார் வழக்கில் திருவாரூர் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த ரோஸ்லின் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் மாமியார் ஞானம்பால் உயிருடன் இருக்கும்போது அவர் இறந்து விட்டதாக போலியான இறப்புச் சான்றிதழ் தயாரித்து தனக்கு பதிலாக வேறொரு பெண்ணை கொண்டு ஆள்மாறாட்டம் செய்து 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 கிரவுண்ட் நிலத்தை அபகரித்து மோசடியான கிரயப்பத்திரம் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த மோசடியில் அதிமுக சேர்ந்த சேரன்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டி அவர் தொடர்பாக இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சிபிசிஐடி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்தும் வழக்கு விசாரணைக்கு எடுத்தது. இந்த அவமதிப்பு வழக்கை எடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அமுதா இன்னும் சரணடையவில்லை என்பதால் பதவியில் இருந்து அவரை நீக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து அமுதா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 3 நாட்களில் அமுதா காவல்துறையிடம் 3 நாட்களில் அமுதா சரணடைய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதனை ஏற்றுக்கொண்டு தற்பொழுது திருவாரூர் நீதிமன்றத்தில் அமுதா சரணடைந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் சிறையில் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.